இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான மாம்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இந்த மாம்பழ ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இந்த மாம்பழத்தை வச்சு இன்றைக்கி நம்ம மேங்கோ பிர்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேங்கோ பிர்னி செய்கிறதுக்காக நம்ம முதல்ல பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாலில் ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை பாலில் ஊற வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஊறியிருக்கு. நம்ம இதை முதல்ல ஒரு மிக்சரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை மிக்சரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே அந்த பாலையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம மாம்பழம் எடுத்துக்கலாம். நான் மாம்பழம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ போல் மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகையான மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நார் இல்லாத வகை, நல்லா ஸ்வீட்டாக இருக்க மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ பிர்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாம்பழத்தை கட் பண்ணி ஒரு மிக்சரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 லிட்டர் போல் பாலை காய்ச்சிக்கலாம். ஏற்கனவே நான் பால் காய்ச்சி வச்சுருந்தேன். கொஞ்சம் வெதப்பான சூட்டில் இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த அரிசி நல்லா வெந்துடும். உங்களுக்கு அரிசி வேக பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா திக்காகிறவளுக்கு கலந்து விடுங்க. பாருங்க, அரிசி உங்களுக்கு கொஞ்சம் திரியாக தெரியும். பால் திக்காகும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லாவே தெரியும். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. ரைஸ் பாருங்க நல்லா திக்காகிட்டு இருக்கு. பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா பாலில் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்க்கும் போதே தெரியுது இல்லையா, இந்த திக்னஸாக இருக்கு. இப்போ நம்ம மாம்பழத்தை அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த மாம்பழம் நல்ல இனிப்பான மாம்பழமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுலேயே நல்ல கலர் வரும். வாசனையும் சூப்பராக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு அப்படி சப்போஸ் தேவைன்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுட் கலர் சேர்க்கல. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். மாம்பழம் நல்லா இனிப்பாக இருந்தாலும் இதோட ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் 1 கப் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. சர்க்கரை கரைஞ்சா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாயிடும். இந்த பிர்னி பார்த்தீங்கன்னா திக்காக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிர்னினாலே கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவை பாலில் கரைச்சி இதில் விட்டு கலந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு திக்காயிடும். இப்போ நம்மளுடைய பிர்னி ரெடி ஆயிட்டுருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இந்த மேங்கோ பிர்னி பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதும் நம்ம சின்ன கப்பில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்போ அது சாப்பிடும் போது ஐஸ்கிரீம் மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு சூடாக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே மாம்பழம் தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான மேங்கோ பிர்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மேங்கோ பிர்னியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.